ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7 மெத்தடில் வந்து இயரிங்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டட் இயரிங்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்காக இதே போல் வந்து த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் காட்டுற 2 த்ரெட்டில் வந்து எது இருந்தாலுமே ஓகே தான். இப்போ நான் இந்த மாதிரி காட்டுற தின்னாக உள்ள இந்த டைலரிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட்டு வந்து எடுத்தோம்னா இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிக்கிற த்ரெட்டு, அதுக்கப்புறமா என்னோடய 3 விரல்லையுமே இதே போல் 100 டைம்ஸ் சுற்றிட்டு எண்டில் வந்து முடிச்சு போட்டோ அப்படி இல்லைன்னா சுற்றியோ இதே போல் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கீழே இது போல் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். அது இது போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த நூல் வந்து சுற்றினா பார்த்தீங்களா, அங்கே மட்டும் கொஞ்சமாக வந்து லேசாக க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இதே போலவே இன்னொன்றுமே வந்து அதே சைஸில் இருக்க மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையுமே கீழே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட்டு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒயிட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலராக வேணும்னா கலராக இருக்குல்ல அந்த த்ரெட்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்டட்டு இயரிங்கை வந்து இதே போல் வந்து அட்டாச் பண்ணி வந்து க்ளூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அதுக்கப்புறமா இது வந்து பிளெயினாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் வந்து நம்ம மணிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு எண்டில் வந்து இது போல் குட்டி குட்டியான வந்து மணிலாம் இருக்கும். அதை வந்து கலெக்ட் பண்ணி இதே போல் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. அதை வந்து இது ஃபுல்லுமே வந்து ஓரளவு வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஐடியா தான். இந்த த்ரெட்லேயே வந்து இன்னொரு வந்து ஐடியாவும் வந்து பண்ணி காட்டுறேன். அது லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன். இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? இதுக்காக வந்து இதே போல் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கீ செயினில் தான் இருந்தது. அதை தான் வந்து கலெக்ட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஹோல்ஸ் இருந்ததுனால ஒரு இயரிங் ஹூக் மட்டும் எடுத்துகிட்டு இதே போல் வந்து அட்டாச் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் வந்து பழைய கீ செயின், அதுக்கப்புறமா பழைய ட்ரெஸ்ஸில் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதை ஹீட் பண்ணி சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து இயரிங் ஹூக் வந்து மாட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேர்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? அதுக்காக இதே போல் வந்து இருக்கிற கம்பி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு எண்டில் வந்து ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அதே போல் இருக்கிற கம்பி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பியில் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ், அதுக்கப்புறமா க்ரீன் கலரில் உள்ள பீட்ஸை வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்குலாம் வந்து அந்த பீட்ஸ்லாம் வந்து போட முடியுமோ அதே போல் நீங்கள் வந்து போட்டு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்டில் வந்து அந்த பீட்ஸ்லாம் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த எண்டில் மட்டும் இது போல் வந்து சிசர் யூஸ் பண்ணி நல்லா வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து வளைச்சி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து விழுகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இதுலேயுமே வந்து ஒரு இயரிங் வந்து ஹூக் வந்து மாட்டி ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இதே போலவே இன்னொரு இயரிங்குமே வந்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சூப்பரான வந்து இயரிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா? ஃபோர்த் ஐடியாக்காக வந்து நான் வந்து இதே போல் இருக்கிற டபுள் சைட் டேப் தான் வந்து எடுத்திருக்கேன். டபுள் சைட் டேப்புன்னு இல்லை, தர்மாக்கோல் கூட வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் வந்து கார்டு கூடமே வந்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த டபுள் சைட் டேப்பில் வந்து இதே போல் முன்னாடி மட்டும் வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்காக ஒரு த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட் அந்த அட்டையை மட்டும் இதே போல் அச்சு மாதிரி வச்சுட்டு ரெண்டு ரவுண்ட் வந்து கட் பண்ணி இதே போல் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வந்து கலர் வந்து அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு அதில் 2 ஐஸ் மாதிரி வந்து வச்சதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அப்படி இல்லைனா பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இது ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டுட்டு பேக் சைடில் இது போல் வந்து இயரிங் ஸ்டட் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு இமோஜி ஸ்டட் இயரிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா? ஸோ 5th ஐடியாக்காக வந்து இதே போல் இருக்கிற 2 ஸ்டோன் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கு நடுவில் மட்டும் கொஞ்சமாக வந்து க்ளூ வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் இல்லைன்னா வந்து ஒயிட் கலரில் உள்ள பீட்ஸ் இதே போல் வந்து நடுவில் மட்டும் வச்சதுக்கப்புறமா இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு இயரிங் ஸ்டட் வந்து யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டட்டுக்காக வந்து இது போல் மெலிசாக உள்ள கம்பி வந்து எடுத்திருக்கேன். அது இது போல் 2 பீஸ் வந்து குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி இது போல் வந்து வச்சு ஒட்டி விட்டுடுறேன். இது நல்லாவே வந்து காய்ச்சதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா. அதுக்கப்புறமா வந்து சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்பவே. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா? ஸோ அடுத்ததாக 6th ஐடியாக்காக வந்து இதே போல் வந்து ஒரு வேஸ்ட்டு வந்து கவர் வந்து எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கவர். அதை வந்து 2 பீஸ் வந்து குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா இதே போல் வந்து ஒரு ஸ்டட் இயரிங் இருந்தது.
அதை இது போல் வந்து உள்ளே அட்டாச் பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா 2 சைடுமே இதே போல் வந்து குந்தன் ஸ்டோனை வந்து இதே போல் லீஃப் ஷேப்பில் வந்து ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள இந்த கவரெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுவுமே வந்து ஒரு ரொம்பவே வந்து ஈஸியான ஐடியா. அதே மாதிரி வந்து சிம்பிளாகவும் வந்து போட்டுக்க இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? 7th ஐடியாக்காக வந்து இதே போல் வந்து ஒயிட் கலர் வந்து ஃபஸ்ட் ஐடியாவில் வந்து யூஸ் பண்ணலை, அதே த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இது போல் வந்து 2 ஃபிங்கரில் வந்து நல்லா வந்து ஒரு 50 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சுற்றும்போது வந்து கொஞ்சம் கையை வந்து நல்லா லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றும்போது கழட்டுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் மட்டும் ஒரு பவு ஷேப்பில் இருக்க மாதிரி நடுவில் மட்டும் இது போல் வந்து சுற்றி வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு 2 சைட்லேயுமே வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தாலே போதும். அதனால் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி 2 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போலவே இன்னொன்றுமே வந்து பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் மட்டும் சென்டரில் ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டியாக அது போல் வந்து நடுவில் வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு இயரிங் ஸ்டட் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு குட்டியான வந்து ஒரு பவு இயரிங் வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த 7 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருந்துச்சின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.